विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. மகாபாரதத்துல உத்தியோக பர்வாவில் படிக்கப்பட்டதான சனத் சுஜாத்தியம் அப்படின்ற மகாபாரதத்துல வரக்கூடிய அந்த கிரந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதுனால அது ரொம்ப பிரசித்தமாக போய்விட்டது. அதனால இது சனத்குமாரர் சனத் சுஜாத்தியரால திருதராஷ்டருக்கு வழங்கப்பட்டதான ஒரு உபதேசம். இது திருதராஷ்டர் மரண பயத்துல இருக்கும் பொழுது அவருக்கு சனத் சுஜாத்தியர் அவருக்கு மிருத்யு என்பதே கிடையாது அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போச்சு அவருக்கு. என்ன சார், நான் இவ்வளவு தூரத்துக்கு மரண பயத்துல இருக்கேன், புத்திர சோகத்துல இருக்கேன், புத்திரர்கள்லாம் சண்டைக்கு போறாங்களே, அவர்களுக்கு என்ன ஆகுமோன்னு ஒரே கவலையில இருக்கேன். நீங்க ஒரேடியா மிருத்யுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்றீங்களே. இருக்க நானும் தானே பார்த்திருக்கேன் இல்லையா. யம தர்மராஜா பாஷக்கயிறை போட்டு இல்லையா, யமோபலாத் இல்லையா குடிச்சு ஆகர்ஷணம் பண்ணதெல்லாம் வந்திருக்காங்க. இல்லப்பா, அதெல்லாம் அஜ்ஞானிகள் விஷயம். ஞானிகளுக்கு மிருத்யு என்பதே கிடையாது. மிருத்யுன்னாக்க அஜ்ஞானம்னு அர்த்தம். அந்த அஜ்ஞானம்ன்றது பிரமாதம் அப்படின்னு பேரு. பிரமாதம்னா நழுவிய நிலை. ஆத்மாவாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து, பிரம்மமாக இருக்கும் நிலையிலிருந்து நான் ஜீவன் நினைக்கிறான் பாருங்க, இந்த நிலைக்கு பேர் தான் பிரமாதம் என்று பெயர். அந்த பிரமாதத்தினாலதான் இப்படி நினைக்கிறார்கள். ஞானிக்கு எந்த கர்மாவும் ஒட்டாது, ஞானிக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, அவர் அமிர்த ஸ்வரூபமாக இருக்கிறார், அவருக்கு மரணம் என்பதே கிடையாது அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்படி ஆத்மாவை நினைப்பவர்களை இல்லையா, நம்ம ஆத்ம ஞானிகளை பிரைஸ் பண்ணிட்டே வந்தார். அப்புறம் அனாத்ம இருக்கக்கூடியவர்களை நிந்தனம் பண்ணாரு. அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். 33வது ஸ்லோகத்துல யோ அந்யதா சந்தம் ஆத்மானம் அந்யதா பிரதிபத்தியதே. ஆத்மாவாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய அஜ்ஞானத்தினால அதை போய் வேறாக பார்த்தீர்கள். அப்படி இருக்கக்கூடியவர்கள் சோரேன ஆத்ம அபஹாரினா இல்லையா, அவன் திருடனுக்கு சமமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அவன் ஆத்ம இல்லையா அபஹாரி, ஒரு பாபி. அவன் என்ன பாபம் தான் செய்தான், அவன் என்ன பாபம் தான் அவன் செய்யவில்லை, அதனால அவன் ஒரு பாபி அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஆத்மஹனோ ஜனாஹா அப்படின்னு ஸ்ருதியும் அவர்களை திட்டுகிறது. அசுர்யா நாமத்தே லோகாஹா அந்தேன தமசாவிருதாஹா தாகுஸ்தே பிரேத்யாவிகச்சந்தி ஏகேச்சாத்மஹனோ ஜனாஹா. அந்தகாரமயமாக இருக்கக்கூடிய ஆசுரி லோகத்துக்கு தான் இவர்கள் இறந்த பிறகு செல்ல போகிறார்கள். இப்படி தன்னுடைய ஆத்மாவை தானே கொன்றவர்கள். இதை தெரிந்து கொள்ளாமல், வேதாந்த அறிவு இல்லாமல் யார் இறந்து போகிறார்களோ அவர்களை ஆத்மஹனஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இப்போ அடுத்தது சொல்றார், தேகேந்திரியர்களை இல்லையா தர்மங்களை போய் தான் நினைச்சவன் எப்படி இருக்கான். ஆன் தி அதர் ஹேண்ட் ஞானியானவன் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட நான் இல்லை என்பதை நன்கு உணர்ந்தான். அவனுடைய விஷயம் என்ன அப்படின்றத சொல்றார். இப்போ நிந்தனம் பண்ணார். இப்போ ஞானியை பற்றி என்னுடைய வர்ணனை பண்றார். அவர் எப்படி பண்றார், அஸ்ராந்தஹா ஸ்யாத் அநாதாதா சம்மதோ நிருபத்ரவஹா சிஷ்டோன சிஷ்டவத் சாஸ்யாத் பிராமணோ பிரம்மவித் கதிஹி அப்படின்னு 34வது ஸ்லோகம் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அஸ்ராந்தஹா ஸ்யாத் அநாதாதா சம்மதஹா நிருபத்ரவஹா சிஷ்டஹா ந சிஷ்டவத் சஹா ஸ்யாத் பிராமணோ பிரம்மவித் கவிஹி அப்படின்னு சொன்னார். அந்த ஞானியானவர் எப்படி இருக்கிறார்? சஹா ஞானி
கீழே இருக்கக்கூடிய சகாவை மேல போட்டுக்கணும். சிஷ்டவத் சஹா சியாத்துன்னு போட்டார் இல்லையா, அந்த சஹா ஞானியானவர் அவர் எப்படி இருக்காரு, அநாதாதா அஸ்ராந்தஹா. அஸ்ராந்தஹா அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அனாத்மபூதமாக இருக்கக்கூடிய இந்த தேகேந்திரிய தர்மங்களை அனாத்மத்வேன, இது அனாத்மாவாக இருப்பதனால அதை எவர் எடுத்துக்கொள்வது இல்லை. அநாதாதா அப்படின்னாக்க சங்கிரக ரஹிதஹா அப்படின்ற அர்த்தம் இல்லையா. அஸ்ராந்தஹா அப்படின்னா என்ன அர்த்தம், நிச்சிந்தஹா அப்படின்ற அர்த்தம். அவர் எதையும் எதிர்பார்க்கிறதே இல்லாமல் இருக்கக்கூடியவர். அஸ்ராந்தஹா அப்படின்னா சம்சார சிரமம் இல்லாதவர். அஸ்ராந்தஹா, ஸ்ராந்தஹான்னா ஸ்ரமஹா, அஸ்ராந்தஹா சம்சார சிரமம் இல்லாதவர்கள் அஸ்ராந்தஹா. இப்படி அந்த ஞானியானவள் அஸ்ராந்தனாகவும் அநாதாதா, அநாதாதா இல்லையா, அனாத்மாவை எடுத்துக்கொள்ளாதவர்கள் உபாதத்தே, அவர் ஆத்மாவை அனாத்மாவை எடுத்துக்கொள்ளாதவராக இருக்கிறதுனால அவருக்கு என்ன, அவருடைய நிலை என்ன, நிருபத்ரவஹா இல்லையா, அவருக்கு ஒரு உபதிரமும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், பரமசாந்த ஸ்வரூபனாக அந்த ஞானியானவர் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் அனாஸ்ரஹா யஹா அஸ்ராந்தஹா அநாதாதா நிருபத்ரவஹா ஸ்யாத். இப்படி யார் இருக்கிறாரோ அவர் சிஷ்டஹா. ஆனா அவர் எப்படி, சிஷ்டவத் சியாத், அவர் ஆத்ம ஞானத்தை இருந்தாலும் வெளியிலே காட்டாம இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் அவர் அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்டவர் தான் உண்மையிலேயே பிராமணஹா, இவன் தான் பிராமணன் அப்படின்னு பிரம்மவித்துக்கள் சொல்லுகிறார்கள், கவி சொல்லுகிறார்கள். பிரம்மத்தை அறிந்தவர்கள். கவி அப்படின்னா கிராந்ததரிசி கவிஹி. கிராந்ததரிசின்னா தூரதரிசி, எதிர்காலம் முக்காலத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மகான்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கவிஹின்னு பேரு. அவர்கள்லாம் பிரம்மவித்துக்கள், இவர்கள் தான் பிராமணர்கள். இப்படித்தான் இவர்கள் இருப்பார்கள். அஸ்ராந்தனாகவும் அநாதாதாவாகவும் நிருபத்ரவமாகவும் இருக்கக்கூடியவர் சிஷ்டர்கள் இவர்கள் தான். ஆனால் அவர்கள் சிஷ்டவத்து நஸ்யாது. ஆனா இவர்கள் தெரிகிற மாதிரி தான் ஞானி என்பதை ஒருபோதும் வெளியிலே காட்ட மாட்டார்கள். அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் தான் பிராமணன் பேரு என்று பிரம்மவித் கவிகள் எல்லாம் கூறுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். இப்ப ஆச்சாரியால் பாஷ்யத்தை பார்ப்போம். அந்யதா தேகேந்திரிய தத் தர்ம அனனுபஷ்யதா கிம் பவதி. இது பாருங்க, இதுக்கு முன்னாடி அந்யதா பிரதிபத்தியதே, ஆத்மாவை வேறாக பார்த்தவர்கள்லாம் பாதிகள், அவர்கள்லாம் ஆத்மகாகா அப்படின்னு சொன்னார். சூசைடுக்கு சமானமாக, சோழர்களுக்கு சமானமானவர்கள் அவர்கள். ஆன் தி அதர் ஹேண்ட் இந்த ஞானிகள் எல்லாம் தேக இந்திரியம் அதனுடைய தர்மம் தத் தர்மானு அனனுபஷ்யதா, அவர்கள் அதை அனுபஷ்யதகான அதை நோக்கி போகிறவர்கள். அனனுபஷ்யதா இதை போக்கி போகாதவர்கள், பரமசாந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு என்ன நிலை அப்படின்றதை இப்ப சொல்லுவதற்காக இந்த 34வது ஸ்லோகத்தை திருதராஷ்டிரருக்கு சனத் சுஜாத்தியர் எடுத்துரைக்கிறார். யஹா அநாதாதா, அநாதாதான்னு மூலத்துல சொல்லிருக்கு. அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அனாத்மபூத தேகேந்திரிய, அனாத்மபூதமாக இருக்கக்கூடிய ஆத்மா ஒண்ணுதான் சத்தியம். தத் வெதிரிக்தம் சர்வம் அனித்யம். இதான முதல் டீச்சிங். ஆத்மா சத்தியம், தத் வெதிரிக்தம் சர்வம். ஐய தவிர உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் அது என்ன, யுஷ்மத் பிரத்யேக கோச்சரத்துல வரக்கூடியதுதான். யுஷ்மத் பிரத்யேக கோச்சரம் வரக்கூடியது எல்லாம் இது என்று தான் அறிய வேண்டும். எது இது என்று அறியப்படுகிறதோ அது நான் இல்லைன்றது தெரியறது இல்லையா. என்னால் பார்க்கப்பட்ட இந்த பேனா நானாக மாட்டேன். என்னால் பார்க்கப்பட்ட என் மனைவியோ, என்னால் பார்க்கப்பட்ட எங்க அப்பாவோ, என்னால் பார்க்கப்பட்ட எங்க அம்மாவோ எப்படி நானாக ஆவேன்? அவர்கள் எல்லாம் என்னை விட வேறானவர்கள் தானே, இது என்றுதானே பார்க்கிறோம். இப்படி இந்த தேக இந்திரிய கூட்டம், அதனுடைய தர்மங்கள், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாத்தையும் இந்த ஞானிக்கு இதெல்லாம் அனாத்மா அப்படின்னு தெரிஞ்சதுனால இந்த அனாத்மாவை அவர்கள் கொஞ்சம் கூட எடுத்துக்கொள்வதே கிடையாது. இதுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டார்கள். இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு பேர் தான்
அநாதாதா அப்படின்னு பேரு. இப்படி சங்கிரக ரஹிதா, இந்த ஒரு நாள் எந்த சந்தர்ப்பத்திலேயும் அனாத்மாவோட சம்பந்தம் வைத்துக் கொள்ளாதவர்களாக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். சஹா புருஷா, அப்படிப்பட்ட அந்த ஞானியானவர் அஸ்ராந்தகா சியாத் அப்படின்னா. அஸ்ராந்தகான்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, சம்சார சிரம யுக்தகா ந பவேத், ஒரு நாளும் அவர்களுக்கு இந்த சம்சாரத்தினுடைய சிரமமானது உணரப்படுவதில்லை. சம்சாரத்துல இருக்கக்கூடிய துக்கத்தை ஒருத்தன் மனசனால நினைத்து விட்டானால் அவன் ஞானி அல்ல, இல்லையா? சம்சாரத்துல இப்படித்தான் இருக்கும் அவனுக்கு தெரியும். இந்த சம்சார சமங்கள் எல்லாம் அவனுக்கு ஒட்டவே ஒட்டாது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் அஸ்ராந்தகா அப்படின்னு. அடுத்தது சம்சார தர்மம் என்ன அப்படின்னா, அசனாயாதேஹே தேகாதி தர்மத்வாத் அப்படின்னாரு. இந்த அசனாயா பிபாசா அப்படின்னு 2 குணங்கள் இந்த தேகேந்திரிய சங்காதத்துக்கு உண்டு. எப்ப பார்த்தாலும் பசி தாகம். இது அசனாயா பிபாசா அதீத ஸ்வரூபா ஆத்மான வேதங்கள்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது, இல்லையா? அசனாயா பிபாசா அதீதா. இப்படி அசனாயாதேஹே தேகாதி தர்மத்துக்கு சேர்ந்ததுதான் இந்த அசனாயா பிபாசா எல்லாம். ஆத்மாவுக்கு எந்த தர்மமும் கிடையாது, அசனமும் கிடையாது, இல்லையா? அவருக்கு தாகமும் கிடையாது. அசனாயா பிபாசா அதீத ஸ்வரூபமாக அவர்கள் விளங்குகின்ற காரணத்தினால் ததாச்ச இவர்களை பற்றி ஸ்ருதியும் சொல்லுகிறது. அசனாயா பிபாசே பிராணஸ்ய சோகமோகோ மனசா ஜராமரணே சரீரஸ்ய இதி தேகத்வய அத்தியாசேஹி தத் தர்ம அத்தியாசா பவதி அப்படின்னு. அசனாயா பிபாசா எனக்கூடியது பசி தாகம் எனக்கூடியது. ஐஎம் ஹங்கிரி, ஐஎம் தர்ஸ்டி அப்படின்னா இவன் அஜ்ஞானத்தினால சொல்றான். எதோடையும் ஒட்டாதுப்பா, அசங்கோச்சியமாத்மா சொன்ன பிறகும் இவன் பண்ற தப்பு என்னன்னாக்க ஐஎம் ஹங்கிரி அப்படின்னு சொல்லிக்கிறான், இல்லையா? ஐஎம் தர்ஸ்டி அப்படின்னு சொல்றான். தான் ஒட்டவே ஒட்டாதேப்பா. ஆனா அசனாயா பிபாசே இது ரெண்டும், இந்த டூயல் இருக்கிற பிபாசே, அது எதுக்கு தெரியுமா சேர்ந்தது? அது பிராணஸ்ய, அது பிராணனுடைய தர்மம்பா. பிராணமய கோஷத்தினுடைய தர்மத்தை போய் ஆத்ம தர்மமாக போய் நினைக்கிறியே, அது தப்புப்பா. சோக மோகோ மனசா ஐஎம் ஹாப்பி, ஐஎம் அன்ஹாப்பி இப்படின்னா சொல்லிக்கிறானு. இதெல்லாம் சோகத்தினாலையும் மோகத்தினாலையும் மனசனால வரக்கூடியது. இந்த நிலையில அவன் மனோமய கோஷத்தை போய் நான் அப்படின்னு இந்த அஜ்ஞானி தவறாக நினைத்து கொண்டு சொல்லுகிறான். ஐஎம் தர்ஸ்டி, ஐஎம் ஹங்கிரி, நான் சந்தோஷப்படுபவனாக இருக்கிறேன், நான் துக்கித்தவன் அப்படின்லாம் சொல்றதுன்றது ஒட்டவே ஒட்டாது. அது மற்றும் இல்ல, ஜரா மரணம். ஜரா என்றால் மூப்பு, மரணம் என்றால் இறப்பு. இந்த மூப்பு இறப்பு இதெல்லாம் யாருக்கு? ஆத்மாவுக்கு ஏது மூப்பு இறப்பு? எவன் பிறந்தேன்னு நினைக்கிறானோ அவனுக்கு தானே மிருத்யு. ஜாத்தசிஹி திருவோ மிருத்யு. ஆகையினால இவனுக்கு சரீரமானது பிறந்தது ஒரு டேல, அதுக்கு முன்னாடியே ஆத்மா இருந்தது, இந்த சரீரம் இறந்தது, அப்பவும் ஆத்மா இருக்கு. இந்த உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து அந்த ஆத்மா இருக்கு. சதேவ சௌமியா இதம் அக்ரே ஆசீத்து ஏகமேவ அத்விதீயம். எப்பொழுதுமே இவன் ஏகமாகவும் அத்விதீயமாகவும் தான் இருந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட இவனுக்கு ஜராமரணம் எப்படி வரும்? அது சரீரத்துக்கு தான் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் ஐ எம் ஒயிட், ஐ எம் டால் அப்படின்னு சொல்ல, ஐ எம் 75 kgs அப்படின்னு சொல்றதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவன் அன்னமய கோஷத்தை போட்டு வச்சுட்டு அவன் சொல்றான் ஐஎம் அப்படின்னு. ஐஎம் டால். எப்படி? டால்னஸுக்கும் ஐயுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயுக்கு தான் ஒரு விசேஷமுமே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞானத்தினால இவன் பேசுகிறான் அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது. அசனாயா பிபாசே பிராணஸ்ய சோகமோகோ மனசா ஜராமரணே சரீரஸ்ய இதி தேகத்வய அத்தியாசே. இது இந்த அத்தியாசமானது ஆத்ம அனாத்ம அத்தியாசம். இந்த அத்தியாசம் ஒன்னை இன்னொன்னா பார்க்கறது. அத்தஸ்மின் தத் புத்திஹி அத்தியாசா. அது இல்லாத இடத்துல அதை பார்க்கறது. அனாத்ம விஷயத்துல ஆத்மான்னு நினைக்கிறது, ஆத்மா விஷயத்த போய் அனாத்மான்னு நினைக்கிறது. இப்படி 2 விதமாகவும் இவன் தப்பு பண்ணிக்கிறான். அத்தியாசமான்றது 2 விதமாகவும் ஏற்பட்டது.
அதனால அதனுடைய தர்மங்களும் அத்தியாசம். இவனுடைய அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தினுடைய காரியம் இல்லையா, முதல்ல ஆவரண சக்தியினால இவன் தன்னை அறியவில்லை. அதனால என்ன ஆச்சு, மிஸ்அப்ரிஹென்ஷன் வேற வந்துச்சு. அவன் விக்ஷேப சக்தி வேற வந்து, அஜ்ஞான காரியம் வேற அவனுக்கு வந்து விட்டது. ஆகையினாலதான் இந்த அத்தியாசவான் தான் இவன். அத்தியாசவானா இருக்கிறவனுக்கு தான் இதெல்லாம் வருமே தவிர இந்த அத்தியாசத்தை புரிந்து கொண்ட ஞானிக்கு இதெல்லாம் வராது என்று ஸ்ருதியே கூறுகின்றது அல்லவா அப்படின்னு சொல்றாரு. ஏவம் அஸ்ராந்ததையா நிருபத்ரவஹா பவதி. இப்படி இந்த சம்சார சிரமம் இல்லாதவனாக இருக்கக்கூடியவன், அஸ்ராந்தனாக இருக்கக்கூடியவனுக்கு என்ன தொல்லை இருக்க போகுது? உலகத்துல உபதிரவம் என்பது எதனால வருது? சம்சார சிரமத்தினாலதான் வருது. சம்சார சிரமம் இவனுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஆயிடுதுன்னா எந்த உபதிரவமுமே அவனுக்கு கிடையாது. அதனால அவன் நிருபத்ரவா. இப்படி அஸ்ராந்தகா, அநாதாதா, நிருபத்ரவா இப்படி இருக்கக்கூடியவர்கள், அத்தியாசம் இல்லாத இருக்கக்கூடியவர்கள், குரோத அருஷ லோப மோகாதயா அந்தராயா உபதிரவாக. லோகத்துல உபதிரவம் அப்படின்னா எதை பார்க்கணும் தெரியுமா? உபதிரவம்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு தன்னைத்தான் தெரியாததுனால ஆசை, காமம் வருகிறது. காமமானது வந்து விட்டேன். சங்காத் சஞ்சாயத்தே காமஹா, காமாத் குரோதோ பிஜாயத்தே, குரோதாத் பவதி சம்மோஹா, சம்மோஹாத் ஸ்மிருதி பிரமஹா, ஸ்ருதி பிரம்சாத் புத்தி நாஷா, புத்தி நாஷாத் வினஷ்யதி அப்படின்னு இந்த ஒரு சைக்கிள், இந்த விஷய சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதை பகவானானவர் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்தார் இல்லையா. யாருக்கு காமம் இருக்கோ அவனுக்கு தான் குரோதம் வரும், கோபம் வரும். அவனுக்கு தான் அரிஷம், சந்தோஷம் வரும். அவனுக்கு தான் லோபம், பேராசையானது ஏற்படும். அவனுக்கு தான் மோகமானது. மோகம் என்றால் என்ன? எது ரைட்டு எது ராங் அப்படின்னு தெரியாத ஒரு டெலியூஷன் இல்லையா. எதை அமிர்தம் நினைக்கிறானோ அது விஷம், எது விஷம்னு நினைக்கிறானோ அது அமிர்தமாக ஆகலாம். இந்த ஒரு கிளாரிட்டி, இந்த ஒரு பகுத்து அறியும் திறன் இல்லை அப்படின்னு சொன்னா அவன் மோகித்தவன் அப்படின்ற அர்த்தம். இப்படி காம குரோத லோப மோக மத மாத்சரியம் அப்படின்னு ஷடூர்மி அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லக்கூடியது. இந்த 6 ஊர்பிகளும் இல்லையா யாருக்கு இருக்கிறதோ அது அந்த 6 ஊர்பிகள் அப்படின்னு சொல்றது 6 உபதிரவங்கள். மனுஷனுக்கு இந்த 6 உபதிரவங்கள் இருக்கு. இதெல்லாம் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு சேர்ந்தது. எனக்கும் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைக்கக்கூடியவன் எவனோ அவன் நிருபத்ரவன், இந்த உபதிரவம் அற்றவன். தத்ஹீனஹா நிருபத்ரவஹா, இந்த 6ம் இல்லாதவர்கள் இல்லையா, காம குரோத லோப மோக மதமாச்சரியாதி உபதிரவங்கள் அற்றவன் அப்படின்ற அர்த்தம். குரோதம், அர்ஷம், லோபம், மோகம் முதலியவைகள், முதலிய கெட்ட குணங்கள், இவைகள் தான் உபதிரவங்கள். இந்த உபதிரவங்கள் தத்ஹீனஹா, இவை எல்லாம் இல்லாதவர் யாரோ அவர்தான் ஞானி. அவருக்கு நிருபத்ரவா அப்படின்னு பேரு. சஹா இல்லையா சம்மதஹா, அவர்தான் சம்மதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். சிஷ்டத்வேன வித்வத்பிஹி இல்லையா சம்மதஹா. யார் சம்மதம் பண்ணோம்? வித்வான்களால ஒத்துக்கொள்ளப்பட வேண்டும். ரிஷிகள், ஞானிகள், கடவுள் இவர்கள்லாம் யாரை ஒத்துக்கொள்வார்? இந்த ஞானியத்து மோக பிரியா அப்படின்னு சொல்றாரு. இப்படி அத்வேஷ்டா சர்வபூதானின்னு ஆரம்பிச்சு இவங்கிட்டதான் என்னுடைய பிரியமானது இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சிஷ்டவத்து இல்லையா. ஆனால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? சிஷ்டவத்து நஸ்யாத், அவர்கள் ஒருபோதும் தான் சிஸ்டர் என்பதை காண்பித்துக் கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் நம்மை போலவே நம்மளோடையே இருப்பார்கள், நம்மளோடையே பேசிக் கொண்டிருப்பார்கள், நம்மளோடையே ஜோக் அடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் நன்றாக தெரியும் ஆத்மாவினுடைய சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் தன் வெளியிலே காமிச்சு கொள்ளாமல் இருக்கக்கூடியவர் தான் உண்மையான ஞானி. அப்படிப்பட்ட அவர்கள் ஆச்சரேத் ஜடவத்து சரேது இல்லையா. அவர் எப்படி இருப்பாரு? ஜடவத்து சரேது, அவர் உன்மத்தவத்து இல்லையா. அவர் பாலவத்து, சின்ன குழந்தைகள் எப்படி இருக்குமோ, உன்மத்தன் எப்படி இருக்குமோ, பிசாஷ் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார் அவர் இல்லையா. அவர் எப்படி வேணாலும் இருப்பார், குழந்தை மாதிரியும் இருப்பார். அவர் சில சமயத்துல பாத்தீங்கன்னா ஜடம் மாதிரி இருப்பார், எது கேட்டாலும் அவருக்கு தெரியாத ஒரு மாதிரி இருப்பார். இப்படி இருக்கக்கூடியவர் தான் அவர். தன்னை சிஸ்டர் மாதிரி காமிச்சு கொள்ள ஐ ஆம் இன்டெலிஜென்ட் அப்படின்றதை ஒரு நாளும் போக்கஸே பண்ண மாட்டார் அவர் இல்லையா. அப்படி இருக்கக்கூடியவர் யாரோ
அவர்தான் திருதராஷ்டிரனே ஞானி என்று புரிந்து கொள், அவரைத்தான் பிராமணன்னு பேரு, அவன்தான் பிரம்மவித்து, அவன்தான் கிராந்த தரிசியாக இருக்கக்கூடிய கவி. இப்படிப்பட்டவர்கள் தான் பிராமணர்கள், பிரம்மவித்துக்கள், இவர்கள் தான் கவிகள். இவர்கள் இப்படி இருக்கக்கூடியவர்களை தான் சம்மதகா ஒத்துக்கொள்கிறார்கள் ஞானியாக அப்படின்னு சொல்லி, இது ஏதோ நான் சொல்றேன் இல்ல, எல்லா இந்த ஞானியைத்தான் அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். இந்த அனாத்மாவிலேயே திளைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்களை அவர்களை திருடனாகத்தான் பார்ப்பார்கள். அவர்கள் ஆத்ம ஞானியை மட்டும்தான் உலகத்துல அவர்கள் ரெகக்னைஸ் பண்ணுவார்கள் அப்படின்னு சொன்னார். இதானியும் அகூடச்சாரினஹா குத்சயன்னு ஆக. ஆன் தி அதர் ஹேண்ட் இல்லையா, இது இல்லாமல் அனாத்ம ஞான அஜ்ஞானியாக இருக்கிறானே அவனை இன்னும் கொஞ்சம் திட்டணும் அப்படின்றதுக்காக இல்லையா, ஒரு அனாத்மாவை திட்டுவார், திருப்பி ஆத்மாவாக கொள்வார். இதுதான் இவருடைய வழக்கம். இப்போ அவர்களை திட்டுகிறார். இந்த அவர்கள் தன்னுடைய அழிவுக்கு தானே காரணமாக ஆகிறார். ஆத்மஹா அப்படின்னு சொன்னார் இல்லையா, சோரர்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அவர்கள் தன்னுடைய ஆத்மாவை புரிந்து கொள்ளாமல் அதை திருட விட்டார். மெட்டீரியலிஸ்டிக்காக வாழ்ந்தார்கள் சார். எப்ப பார்த்தாலும் துட்டு சம்பாதிக்கணும், அது வேணும் இது வேணும்னு மெட்டீரியலிஸ்டிக்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுக்க கவனிக்கிறார்னா, அந்த ஆத்மா என்ற பொக்கிஷத்தை தவற விட்டார்கள், திருட விட்டார்கள். அவர்கள் என்ன பண்ணாரு, இவனோட சேர்ந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய பர்சன்ஸோட சேர்ந்து அவர்கள் இந்த ஆத்மாவை மதிக்காமல், வேதாந்தத்தை மதிக்காமல் வாழ்ந்து இறந்து விட்டார்களே, அவர்களுடைய வாழ்க்கையை திருடர்களுக்கு சமமான வாழ்க்கையாகத்தான் கருதுகிறது அப்படின்னு இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல சொன்னார். இப்ப என்ன சொல்றார், ஏயதா வாந்தமஷ்ணந்தி பாலாஹ நித்யம் அபூதயே ஏவம் தே வாந்தமஷ்ணந்தி ஸ்வவீர்யஸ்ய உபபோஜனாத். இப்படி மூடர்களாக அப்படின்னா கூடச்சரினஹா அப்படின்னு, கூடச்சரினஹான்னா அகூடச்சரினஹா, கூடமாக இருக்கக்கூடியது, மறைந்து இருக்கக்கூடியது நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ள. நீவார சூகவத் தன்வி பீதாபாஸ்வத்யனூபமா தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா. என்னுடைய ஹிருதய குகையில அவர் இருக்கிறார், அவ்வளவு மறைந்து இருக்கிறார். அவரை அந்தர்யாமியாக எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கக்கூடிய அவரை பார்க்க தவறிவிட்டான். இப்படி பார்க்க தவறிவிட்டவர்கள் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ போய் நான் அவரோட தானே ஐடென்டிஃபை பண்ணோம், அந்த ஐய விட்டுட்டு இந்த ஐயோட இல்லையா ஐடென்டிஃபை பண்ணவர்கள் இருக்கார்களே. இந்த அன்னமய கோஷத்தோடையும் பிராணமய கோஷத்தோடையும் மனோமய கோஷத்தோடையும் விஞ்ஞானமய கோஷத்தோடையும் ஆனந்தமய கோஷத்தோடையும் ஐடென்டிஃபை கொண்டு இருக்கிறார்களே, அவர்களுக்கு அகூடச்சாரிகள் இவர்கள் எல்லாம். அவர்கள் எல்லாம் எப்படி பண்றாங்கன்னா, புத்திரன் மித்திரன் இவாள் மேலேயே ஆசையை வைத்துக் கொண்டு இவர்களை தியாகம் பண்ணாமல் தன்னுடைய ஆத்மாவை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடியவர்கள். ஆன் தி அதர் ஹேண்ட் ஞானி எப்படி இருப்பான், புத்திரமித்திர கலத்ராதி இவர்களை எல்லாம் பரித்தேஜ, இவர்களை எல்லாம் தியாகம் பண்ணி சுவாத்ம நிஷ்டாவாக இருக்கக்கூடியவர் யாரோ அவர்தான் ஞானி. இப்படி இல்லாதவனை என்ன சொல்லுவீங்க நீங்க, அஜ்ஞானின்னு தான் சொல்லி ஆகணும். இப்படிப்பட்ட அஜ்ஞானிகள் இருக்கார்களே, இந்த அஜ்ஞானிகளை நிந்தனை பண்ணுகிறது இந்த ஸ்லோகமானது. எப்படி ஒரு கோபத்துல நிந்தனை பண்றது அப்படின்னு சொன்னா, ஏயதா தாந்தம் அஷ்ணந்தி, இந்த பாலர்கள் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்வஹா அப்படின்னு எடுத்துக்கணும், நாய் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த நாயானது என்ன பண்ணும், அது வாந்தி எடுத்துடும், அப்படி தேடிண்டே திறந்து சாப்பிட்டே வரும். அது வரும்போது தன்னுடைய வாந்தியை தானே சாப்பிடணும். உலகத்துல எங்கேயாவது இது நடக்குமா இல்லையா? அப்படின்னா நீங்க அந்த நாயை விட கேவலமானவர்கள் அல்லவா இவர்கள் என்ன பண்றார்கள், தன்னுடைய வாந்தியை தான் தின்றவர்களாக அமைகிறார்கள் அப்படின்னு திட்டுறாரு. ஏயதா வாந்தம் அப்படின்னா வாந்தி இல்லையா, தன்னுடைய வாந்தியை அஷ்ணந்தி சாப்பிடுவானா, யாராவது சாப்பிடுவானோ, பாலாஹா இல்ல இந்த விஷயம் தெரியாதவர்கள் நாய்கள் தான் இதெல்லாம் சாகும். இதெல்லாம் என்ன பண்றது, நித்தியம் அபூத்தை, அது எவ்வளவு கெடுதல், அது தெரியாம அதை போய் சாப்பிடுறது இல்லையா. அதனால அவர்களுடைய அழிவுக்கு தம் அபூத்தையே, தன்னுடைய அழிவுக்கு தானே காரணமாக அமைகிறார்கள். நித்தியம்
அபூதையே ஏவந்தே வாந்தம் அஷ்னந்தி ஸ்வவீரியஸ்ய. இப்படி தனக்கு பகவானானவர் நல்ல மனசு கொடுத்திருக்காரு, கண் பார்வை கொடுத்திருக்காரு, நல்ல காது கேட்கக்கூடிய திறமை கொடுத்திருக்காரு, எழுதக்கூடிய திறமை, படிக்கக்கூடிய திறமை, இது எல்லாத்தையும் லோக விஷயங்களுக்கு ஈடுபட்டு அந்த வேதாந்தத்துக்குள்ள வராம இந்த ஆத்ம ஞானத்தை, இந்த ஆத்ம அனுபவத்தை அனுபவிக்காமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நம்ம என்ன சொல்றது? அவர்கள் எதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் எடுத்த வாந்தியே அவர்கள் சாப்பிடுகிறார். அவருடைய கர்மாவனால அவர்கள் செய்த வினையை அவர்களே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வீரியத்தை இல்லையா, அவருடைய தபசு முதலிய அந்த எனர்ஜி எல்லாம் அவர் கையில இருக்கிறத அவர் என்ன பண்றாரா, அதான் உபபோஜனாது, அதையே அவர்கள் அனர்த்தமாக இருக்கக்கூடியவர்களை சாப்பிட்டு கொண்டே என்ஜாய் பண்ணிக்கொண்டே இருந்து, மெட்டீரியலிஸ்டிக்காக என்ஜாய் பண்ணிக்கொண்டே இருந்து அழிகிறார்கள். எப்படி ஒரு தன்னுடைய வாந்திய சாப்பிடக்கூடிய நாயானது எப்படி அழிவை சந்திக்கிறதோ அப்படித்தான் இந்த அஞ்ஞானிகளும் சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. மூடஹா பாலஹா இது புரோக்தஹா. இங்க பால சப்தமானது ஏயதா வாந்தமஷ்னந்தி பாலாஹா அப்படின்னு. பாலாஹானா யாரு? மூடாகான்ற அர்த்தம். மூடர்கள் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? ஸ்வாவா பாலஹா இல்லையா, ஸ்வாவா ஸ்வாச்ச பாலஸ்ச. இவர்கள் அறிவே இல்லாத மூடர்கள் அல்லது இவர்கள் நாய் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்று ஸ்மிருதஹா. இவர்களை நாய் என்று கூறுகிறது நம்முடைய ஸ்மிருதி எல்லாம். இப்படிப்பட்டவர்கள் யதா பாலாஹா ஸ்வானோவா, இப்படிப்பட்ட இந்த மூடர்கள், இந்த நாய்கள் இல்லையா, வா மூடாவா வாந்தம் உத்கீர்ணம், தன்னுடைய வாயிலிருந்து வெளியில எடுத்த அந்த வாந்தியை போய் யாராவது சாப்பிடுவானா? அஷ்னந்தி சாப்பிடுகிறார்களே. ஏவம் தே சிஷ்டாஹா பிரம்மவிதஹா ஸ்வம் மாஹாத்மியம் க்யாபயந்தஹா அகூடசாரினஹா வர்த்தந்தே. இப்படி இருக்கக்கூடிய சிஷ்யர்களாகவும் பிரம்மவித்துக்களாகவும் இருக்கக்கூடியவள் ஸ்வமாகாத்தியத்தை க்யாபயந்தஹா, இப்படி தன்னுடைய மகாத்மியத்தை போய் தான் பெருசு என்று நினைத்து கொண்டு அகூடசாரினஹா, கூடமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அறியாதைக்கு, அகூடசாரினஹா, கூடசாரினஹா ஞானி, அகூடசாரினஹா அஜ்ஞானி வர்த்தந்தே தே, அவர்கள் எல்லாம் வாந்தம் உத்கீர்ணம் அஷ்னந்தி, அவா எடுத்த வாந்தியை, அவளால உத்கீர்ணமான அந்த வாந்தியை அவர்கள் அஷ்னந்தி சாப்பிடுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோவீரியஸ்ய உபபோஜனாத், அவர்களுடைய எனர்ஜிய இதையும் அவர்களே அனர்த்தம் பண்ணி விட்டார்கள். என்ஜாய்மெண்ட்ன்ற பேர்ல அவர்களுடைய அறிவையும் பகவான் கொடுத்த அந்த இன்டெலிஜென்ஸையும் அவர் எதற்கோ பயன்படுத்தி துட்டு சம்பாதிக்கிறதுக்காக ஆபீஸ்ல முன்னுக்கு வரணும் என்பதற்காக அந்த புத்தி சக்தியை எல்லாம் வீணடித்து விட்டார்கள். வேதாந்தத்து பக்கம் வராமையே போய்விட்டார்களே. அவர்களுக்கு மரியாதை வேற கல்யாணத்தெல்லாம் வந்தா இல்லையா, எம்டி வரார் அப்படின்னு. மகா அஜ்ஞானி பாலா தன்மாந்தியை தான் சாப்பிடுகிற அவரை கை கொடுத்து வர வைச்சு அவர் உள்ள சாப்பிட்ட உடனேதான் வைதிகனையை கவனிக்கிறார். அப்படி ஆயிடுத்து காலத்தினுடைய போக்கு. வைதிகனுடைய போக்கு பாருங்க, அவளும் அவருக்கு மதிப்பு கொடுக்கிறாரு. நீங்க வாங்க அப்படின்னு. அவன் நடுவுல வந்து வீடியோக்கார எடுத்தா அவளுக்கு ஹெல்ப் பண்றாரு இந்த வாத்தியாரம் அப்படின்ட்டு. அதனால அது வைதிக கர்மா நடக்கிற இடத்துல இவனுக்கு என்ன வேலை, இவன் வரக்கூடாது, இவன் வந்தான்னாக்கா அங்க வேத மந்திரத்தை நாம நிறுத்தணுமே அப்படின்றதெல்லாம் இல்லாம ஆகிவிட்டது. இப்படி எனர்ஜியை இந்த சொசைட்டியானது இப்படியாக நாசம் பண்ணி விட்டவர்களை தன்னுடைய வாந்தியை சாப்பிடுவர்கள் திட்டுறதுல என்ன சார் தப்பு அப்படின்னு கேக்குறாரு அவரு. எதிதம் வாந்தாசனம் ததிதம் அபூதையே அனர்த்தாய வா இத்தியர்த்தா. இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எனர்ஜியை எல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ணி விட்டார்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு சனத் சுஜாத்தியர் இல்லையா. தஸ்மாத்து கூடஹாசன்னு நிஷ்டவதேவ சமாச்சரே. இது என்ன சொல்றதுக்காக வராது இல்ல. தஸ்மாத்து கூடஹாசன்னு இல்லையா, கூடனாக இருந்து சிஷ்டவத்து ஏவ சமாச்சரே, சிஷ்டனாக இருந்து கொண்டு அவன் தன்னுடைய அகூட சரணம் இல்லாமல். ஏன் இந்த அகூட சரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்க,
ஒரு 2-3 ஸ்லோகங்களுக்கு முன்னாடி இல்லையா சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த குடும்பியாக இருந்து கொண்டு தன்னுடைய மனைவி மக்கள் இவர்கள் கேள்வியே இவன் இருந்து கொண்டு அந்த ஆத்மாவை அறிய தவறிவிட்டவர்களை அகூடச்சாரிகள் மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடியவர் சொன்னார் இல்லையா. அதை ஞாபகம் வச்சுட்டு அவர் சொல்ற, இதுக்கு ஆப்போசிட்டா யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் கூடச்சாரி அப்படின்னு சொல்லணும். ஆத்மாவை ஆத்மனிஷ்டையை அறிந்தவர்கள் அப்படின்ற அர்த்தம். இதானின் யோகினம் பிரசம்சன்னே ஆக. இப்போ ஒரு தடவை திட்டுவார், அதுக்கப்புறம் ஞானியை பிரைஸ் பண்ணார், திருப்பி இப்ப திட்டினார், இப்ப திருப்பி ஞானியை வேணாம். அநாத்யா மானுஷே வித்தே ஆத்யா வேதேஷு ஏ த்விஜாஹ ஏ துர்தர்ஷா துஷ்பிரகம்பியாஹ வித்யாத்தான் பிரம்மணஸ்தனும். அநாத்யா மானுஷே வித்தே ஆத்யாஹ வேதேஷு ஏ த்விஜாஹ ஏ துர்தர்ஷா துஷ்பிரகம்பியாஹ வித்யாத் தான் பிரம்மணஸ்தனும் அப்படின்னாரு. அநாத்யா இல்லையா, ஆத்யா பகவத்கீதையிலேயே இந்த பிரயோகங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா. எனக்கு நிறைய ஆள் கட்டு இருக்கு, நான் ராஜசிக்கா இருக்கக்கூடியவர்கள் அப்படி. ஆட்யம் அப்படின்னாக்க தனக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லையா, எனக்கு பலம் இருக்கு, எனக்கு தனம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர், அதுக்கு பேர் ஆட்யம்னு பேரு இல்லையா. அநாத்யான்னா என்ன அர்த்தம்? ஜாயா புத்திரம் வித்தம் இதுலெல்லாம் கர்வம் இல்லாதவர்கள், இதுலெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாதவர்கள், அசக்தகான்ற அர்த்தம். அநாத்யா அசக்தகா. எதுல அசக்தகா? ஜாயா புத்திர வித்தாதிஷு அசக்தகா. இந்த விஷயத்துல அசக்தகாக இருக்கக்கூடியவன் அநாத்யா. ஜாயா புத்திரன் வித்தம் இதுலெல்லாம் ஆசை வைத்துக் கொண்டிருப்பவன் ஆட்யன் அப்படின்னு பேரு. அநாத்யா யாரு? மானுஷே வித்தே இல்லையா. இந்த மனிதர்களுடைய செல்வம் இருக்கு இல்லையா, இததான் செல்வமாக கருதுகிறவர்கள் இல்லையா. மனுஷனுடைய புத்திர ஜாயா புத்திர மித்ராதிகளை வித்தங்களை, அந்த வித்தத்தை வேணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஆட்யா. அது வேண்டாம்னு மானுஷே வித்தே அநாத்யா அப்படின்னா இதுல எல்லாம் ஜாயா புத்திர வித்தாதிகளை மேல அசக்தனாக இருக்கக்கூடிய ஞானியானவர். அவர்கள் என்ன பண்ணா? ஆத்யாஹா வேதேஷு ஏ த்விஜாஹா. இவர்கள்லாம் வேத பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய இல்லையா, அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பரிகிரகம், ஆனா இந்த விஷயங்களை மட்டுமே ஆச்சரணம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு பேர் தான் த்விஜாஹா அப்படின்றது. இருமுறை பிறந்த பிராமணர்கள். எதற்காக இருமுறை பிறந்தார்கள்? ஜன்மனா ஜாயத்தே சூத்ரா சம்ஸ்காராத் த்விஜஹா. அவருக்கு உபநயன சம்ஸ்காரம் எனக்கூடியது ஏற்பட்டு விட்டது இந்த 3 ஜாதிக்கும், பிராமண கத்திரிய வைசியர்களுக்கு. அவர்களுக்கெல்லாம் த்விஜர்கள் என்று சொல்லக்கூடியவது. த்விஜர்கள்னா சாதாரணமா பிராமணர்கள் அர்த்தம். த்விஜர்கள்னாக்க சாதாரணமா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 தர இருபிறப்பாளர். இருபிறப்பாளர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க பல்லு இல்லையா, த்விஜபங்கி துவயோஜ்வலா அப்படின்னு ஒரு சஹஸ்ரநாமம் சொல்றது. எல்லாருக்கும் முதல் தடவை பல்லு போய் 2வது பல்லு வருது, 2வது பிறப்பு. இந்த பட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பட்சிகள் எல்லாமும் அப்படிதான் முட்டையை போடுறதுகள், அந்த முட்டையில இருந்து வருகிறது 2வது பிறப்பு. அதனால த்விஜர்கள்னு சில சமயத்துல பட்சிகளையும் சொல்லுவது உண்டு, பல்லையும் சொல்லுவது உண்டு. ஆனா சாதாரணமா த்விஜகன்னா இந்த சம்ஸ்கார விசேஷன இவர்களை பிராமணர்கள் என்று சொல்லுவது உண்டு இல்லையா. ஜன்மனா ஜாயத்தே சூத்ரஹா சம்ஸ்காராத் த்விஜ உச்சதே வேத பட்டனாத்து விப்ரஸ்யாத்து பிரம்ம வேதனாத் பிராமணஹா அப்படின்னு சொன்ன அந்த த்விஜர்கள். அவர்கள் என்ன பண்ற? வேதத்துல வேத பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையா, அந்த பாதகங்கள்லாம் ஹிம்சை, இந்த அசத்தியம் பேசாமல் இருந்து, திருடாமல் இருந்து, யார் கையிலையும் எந்த ஆப்ளிகேஷனும் போகாம இருந்து, பிரம்மச்சரியம், சமாதி, இதுலயே சம தம உபரதி திதிக்ஷா இந்த சாதனங்களிலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்காருல்ல, இவர்கள் தான் சார் யோகிகள், இவர்கள் தான் சார் ஞானிகள். இப்படிப்பட்ட ஞானிகள் இருக்காரு.
அவளை பத்தி பேசினாலே நமக்கெல்லாம் வாக் சுத்தி. அப்படிப்பட்ட ஞானிகள் இருக்கார்களே இவர்கள் துர்தர்ஷாஹா. துர்தர்ஷாஹா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? இவர்கள் இன்வின்சிபிளாக இருக்கக்கூடியவர். துர்தர்ஷ அஜேயாள் அப்படின்னு பேரு. இவாளை ஜெயிக்கவே முடியாது. அவர்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவர். இரண்டாவது பொருளை நினைத்து ஏமாறுகிறவன் தான் வாழ்க்கையில் தோற்று போவான். இவர்கள் இரண்டாவது பொருள் இல்லை என்பது தீர்மானமாக இருக்கிறதுனால they are second to none. அவ பிரம்மமாகவே இருக்கிறதுனால அவளை பொறுத்த வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடியது எல்லாம் அவர்களை டிஃபீட் பண்ண முடியாத ஒரு விஷயம். இப்படிப்பட்ட நிலைதான் துர்தர்ஷனாக இருக்கக்கூடிய நிலை. அது மட்டும் இல்ல, துஷ்பிரகம்பியா. கம்பனம் அப்படின்னா ஆடிப்போகுது, பிரகம்பியம் அப்படின்னா இவர்கள் ஒரு நாளும் எதுனாலே ஆடி போவதில்லை. எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு தெரியும். அவர்கள் எப்படி போயாரு? கூட்டஸ்தமான நிலையில இருக்கக்கூடிய அச்சலிதமான ஒரு நிலை, அகம்பியமான ஒரு நிலை. இதான் துஷ்பிரகம்பியம் அப்படின்ற அர்த்தம். இந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்கள். எதனால அவர்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டது? வித்யாது, அந்த வேதாந்த வித்தியத்தினால இப்படி வருக. அப்படிப்பட்ட இந்த ஞானிகள் பிரம்மணஹா தனும் இல்லையா, அவர்கள் தே ஆர் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் பிரம்மன். அப்படி புரிஞ்சுக்கணும். தனுனாக்கா பாடி இல்லையா. அவர்கள் அந்த பிரம்ம வடிவமாகவே இருக்கக்கூடியவர்கள் இந்த ஞானிகள். ஆனா ஆத்மைத்து மமைவ, நான் தான் ஞானி வேற நான் வேறையா அப்படின்னு கேட்டார் இல்லையா பகவத்கீதையில இல்லையா. ஆகையினால அவர் அந்த பிரம்ம வடிவமாகவே இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு ஞானியை அஜ்ஞானியை திட்டினார். உடனே இப்போ ஞானியை பிரைஸ் பண்றாரு இல்லையா. அநாட்யா மானுஷே வித்தே ஆட்யா வேதேஷு ச யே த்விஜாஹ தே துர்தர்ஷாஹ துஷ்பிரகம்பியாஹ. எதனால? வித்யாத், அப்படிப்பட்ட அவர்கள் பிரம்மணஸ்தனம், இந்த பிரம்ம வடிவமாகவே ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் தே ஆர் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் த ஹையஸ்ட் நாலேஜ் பிரம்மம். அந்த இறைவன் அவர்கள் தான் இறைவனாகவே ஆகிவிடுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். எல்லா ஆச்சாரியாளுக்கும் ரொம்ப பிடிச்ச பாஷ்யங்கள் இல்லையா. அவர் சொல்ல அனாட்யாஹா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அபகுமதா, பகுமானம் பண்ணுவது. ஆட்யாஹா, எனக்கு பலன் தனம் இருக்கு, எனக்கு ஆள்கட்டு இருக்கு அப்படின்னு ராஜசிக்கா இருக்கக்கூடியவர்கள் இருக்காருல்ல, அவர்கள் தான் பலவான்னு தானே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அது மேல ஒரு அட்டாச்மெண்ட்டை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கள் அஜ்ஞானிகள். அப்படி இல்லாமல் அசக்த ஆத்மானகா மானுஷே வித்தே இல்லையா. இவர்கள் அசக்தனாக எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் அந்த மானுஷ வித்த, இந்த உலகத்துல எதையெல்லாம் நீங்கள் வித்தம்னு நினைக்கிறீர்களோ லௌகீகத்துல அதை எதையுமே அவர் தனது என்று நினைக்கவில்லை. இது எனக்கு வேண்டாம் அப்படின்றதுதான் அவர் தீர்மானமா இருக்காரு. எதை நீங்க உலகத்துல பெரிய மதிக்கிறீங்களோ அவர் அதை மதிப்பதில்லை. நீங்கள் உலகத்தை பணத்தை மதிக்கிறீர்கள், மனிதர்களை மதிக்கிறீர்கள், அவர்கள் அதெல்லாம் இல்லவே இல்லை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் அத்விதீய ஸ்வரூபன் எனக்கூடிய நிலைமைதான் அவருக்கு. நான் பிரம்மஸ்வரூபன் எனக்கூடிய நிஷ்டையில இருக்கக்கூடியவர்கள். மானுஷ வித்தன்னா என்ன சார் அர்த்தம்? இஸ் ஈக்குவல் டு ஜாயா புத்திர வித்தாதிஷு ஆட்யா இல்லையா. ஜாயா மனைவி, புத்திரன், தனம், இந்த விஷயத்துல எல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கான் சார் அவன். எப்ப பார்த்தா என்ன பாரியாமே என்ன சொன்னார், மரணத்தை அடைந்தால் கிம் மே சியார் அப்படின்னு அனீஷயா சோச்சதி முக்கியமானஹா அப்படின்ற இடத்துல ஆச்சாரியாருடைய பாஷ்யமானவர் ஐயோ மனைவி போயிட்டாலே நான் இனிமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறான். இவ்வளோ அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்காங்க. ஐயோ என் பையன் போயிட்டான, புத்திரே புஷ்டஹா அகம் புஷ்டஹா, புத்திரே நஷ்டஹா அகம் நஷ்டஹா. என் பையனுக்கு ஒரு கவலைன்னாக்க இவருக்கு கவலை வந்துடுது, பையனுக்கு ப்ரமோஷன் வந்ததுன்னா இவர் ப்ரமோஷன் கிடைத்தா மாதிரி இருப்பாரு. தன்னை விட வேறான இருக்கக்கூடியதை ஆத்ம அத்தியாசத்தினால இவர் இப்படியெல்லாம் இருக்கிறார் இல்லையா. இதுக்குதான் பேர் தான், இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு பேர் தான் சக்தஹா, ஆசக்தின்னு பேர் இருக்கு இல்லையா. இதுக்கு பேர் தான் ஆட்யம்னு பேரு. இப்படி இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, இதுதான் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் அநாட்யர்கள் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அடுத்தது
அநாட்யஹா மானுஷ வித்தே வியாக்கியானம் பண்ணியாச்சு. ஆட்யஹா வேதேஷு ஏ த்விஜாஹா அப்படின்னு. வேதேஷு வேத பிரதிபாத்திய வேதத்தில் எடுத்துரைக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய அஹிம்சா இல்லையா, சத்யா அஹிம்சா, சத்தியம், ஆஸ்தேயம், இதெல்லாம் சொல்லி இல்லையா, அஹிம்சையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அசத்தியம் இல்லையா, அஹிம்சை, சத்தியம், அன்றுத்தம் பேசாமல் சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்பிரியம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அஹிம்சா. ஆத்ம குணங்கள்னு சொல்றான்ல, இந்த அஹிம்சா 40 சம்ஸ்காரங்களும் ஒருவன் நன்றாக பண்ணானே ஆனால் அவனுக்கு வரக்கூடியது என்ன, 8 ஆத்ம குணங்கள் வரும். இந்த குணங்கள்லாம் அவனுக்கு வரும். அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம். அஸ்தேயம் இன்னொருத்தருடைய பொருள் மேல கொஞ்சம் கூட ஆசை இல்லை. ஸ்தேனம் இல்லையா, ஸ்தேயம் அப்படின்னா திருடுறது. ஏன் அப்படின்னா, என்னுடைய பொருளானது எனக்கு காணாம போச்சுன்னா எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது. நான் வெளியில போனேன், எங்க வீட்ல இருந்து பர்ஸ் எடுத்துன்னு போனேன், 100 ரூபாய் வச்சுன்னு போனேன்னா அந்த 100 ரூபாய் ஒருத்தன் அடிச்சிட்ட உடனே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா இப்படி கேர்லெஸ்ஸா இருந்துக்காம இவன் அடிச்சிட்டானே, அசிங்கமா பக்கத்துல ஒருத்தர்கிட்ட கேட்டு பஸ் சார்ஜ் வாங்கிட்டு வர வேண்டிய நிலைமை வருகிறது. அப்ப நமக்கு தெரியறது இல்ல, திருடுறதுன்றது எவ்வளவு பெரிய தப்பு. அதனால இன்னொருத்தர் பொருளுக்கு நாம ஆசைப்படக்கூடாது அப்படின்றது தெரியறது இல்லையா. இப்படி இந்த வேதத்தினுடைய தர்மங்களை புரிந்தவராக இருக்கக்கூடியவர் யாரு, இப்படி அஸ்தேயம், அபரிக்கிரகம். அபரிக்கிரகம் சுவாமி பரமார்த்தானந்தா சொல்லுவார், பெரிய ட்ரைட் ஒண்ணு வேணும், ஆப்ளிகேஷனுக்கு போறது அப்படின்றது இருக்க. நிறைய பேர் கையில இருக்கக்கூடிய ஒரு கெட்ட எண்ணம் அது. அப்படிதானே போறீங்க, என்னை கொண்டு போய் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்றது. என்ன அப்படிதானே போறீங்க அப்படின்னு, என் பக்கத்துல தானே உட்காந்துருங்க, அந்த சுவிட்சை கொஞ்சம் போடுங்களேன் அப்படின்னு சொல்றது. அப்படி காப்பி குடிச்சு டம்ளரை வச்சுட்டு அப்படிதான் போகும்போது எடுத்துன்னு போயேன் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி ஆப்ளிகேஷன் போறதுன்றது ரொம்ப பெசகு. இந்த மாதிரி ஆப்ளிகேஷன் யார் கையிலுமே பகவானை தவிர யார் கையிலயும் ஒருத்தன் ஆப்ளிகேஷன் போகக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள், பாகவதாதி கிரந்தங்கள்லாம் நமக்கு பெரிய கதைகள்லாம் சொல்லியிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஆனா அபரிக்கிரகம் பெரிய வர்ச்சி, அது பரிக்கிரகமே கூடாது. எதுக்காக நம்ம போய் வாங்கணும், நம்மளால முடியும்னு இருக்கும் பொழுது அவர் கொடுக்கறத நான் ஏன் வாங்கணும். நிறைய பேர் கூட அந்த பாலிசி எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, நாட் அ பெக்கர், நீ எதுக்கு எனக்கு ஃப்ரீயா கொடுக்குற, என்ன எனக்கு ஃப்ரீயா கொடுத்தா வேண்டாம், எனக்கு நான் துடு கொடுத்தே வாங்கிக்கிறேன், ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அப்படின்னாக்க எனக்கு ஃப்ரீயா வேண்டாம், நீ ஒண்ணு கொடுக்குற, நான் கொடுக்குற இடத்துக்கு எனக்கு கொடு, நான் சம்பாதிச்சதுக்கு எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா உலகம் எப்படி இருக்குன்னா அதுகிட்ட போய்க்கணும். இப்ப என்ன சொல்றாங்க, அவனே ஏமாத்தது தானே, அவன்கிட்ட வாங்கினா என்ன, அதுவும் தப்பு தானே. அவனை ஏமாத்த விடாம பண்ணிருக்க வேண்டியது நீங்க. அவன் தப்பா பண்ணான்றதுக்காக நம்மளும் தப்பு பண்ணோம்னாக்கா அது என்ன நியாயம். அதனால அபரிக்கிரகம் எனக்கூடிய தர்மம் ரொம்ப முக்கியம். அது அந்த காலத்துல வைதிக பிராமணர்கள்லாம் பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. அவர்கள்லாம் ஆளுக்கு ஏத்த மாதிரி தான் வாங்குவாங்க. அவாத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கா, 1.25 ரூபாய் கொடுங்க, வாத்துக்கு ஸ்நாதம் பண்ணி வச்ச புண்ணியம் தான் எனக்கு முக்கியமே தவிர அப்படின்னு. ஆனா காலப்போக்குல எல்லாம் மாறி போயிடுச்சு. நானா தானே சம்பாதிக்கிறாரு, என்ன இவ்வளவு கொடுத்து 1 கோடி ரூபாய் கொடுத்து வீடு வாங்குறாரு, அவருக்கு என்ன கிரகப்பிரவேசத்துக்கு பணம் கொடுத்தா என்ன, கேளுங்க சொல்றேன், 50,000 ரூபாய் இருந்தாதான் நான் வருவேன் அப்படின்றாரு, 4 பேரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. அந்த காலத்துல அப்படி இல்லை இல்லையா, நடக்கணுமே அப்படின்னு. நம்ம ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சா, அவர் யாருன்னு தெரியாம அவர் கிராமத்துக்கு போயிருந்தாராம். போயிருந்தோன்னு ஒருத்தர் வீட்டுல இருந்தாராம். சுவாமி அவர் அவ்வளவு பெரிய பண்டிதர், அவ்வளவு பெரிய இங்கிலீஷ்ல பெரிய வித்வான, அவர் நல்லா படிச்சவர்னு தெரியாம அவரை போய் கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்க எங்காத்துக்கு திடீர்னு பிராமணார்த்தத்துக்கு சுவாமி வரல, நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன், நீங்க பிராமணர், நீங்க கரெக்டா 11 மணிக்கு இப்படி வரல, நீங்க எனக்கு அதுக்கு என்ன இதை வந்துட்டேன் அப்படின்னு போய் குளிச்சுட்டு அவாத்துல பிராமணார்த்தம்லாம் சாப்பிட்ட பிறகு அவர் கேட்டா, நீ யார் சுவாமி, இந்த ஊருக்கு வந்தோம், இந்த மாதிரி ஒரு பந்துவை பார்க்க வந்தேன், நான் தான் ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரி அப்படின்னு. ஆச்சரியம் பண்ணேன், இவ்வளவு பெரியவரா எங்காத்துக்கு வந்து சாப்பிட்டீங்க, ஒரு அபச்சாரமும் இல்லை, உங்க அப்பாவுக்கு சாதம் பண்ண தவிர்க்கும் போது நான் பண்ணேன், இதுதானே வேல்யூ, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சம்பாவனை பெரிய விஷயமே இல்லை, உங்க அப்பாவை கரையாற்றின திருப்தி எனக்கு வந்ததுன்னு நினைக்கிறது இல்லையா. இப்படித்தான் இந்த அபரிக்கிரகம்ன்றது
இது ஒரு வெர்ச்சுவாக இருந்ததாக நாமளே கேள்விப்படுகிறோம். இப்படி அபரிக்கிரகம், அப்புறம் பிரம்மச்சரியம் இல்லையா, எப்பொழுதும் பிரம்மச்சரியத்திலேயே ஈடுபாடு, செலிபசி இல்லையா, அதிலேயே ஈடுபாடு. இன்னொரு இடத்துல ஸ்ரீனுடைய எண்ணமே இல்லாமல் சார் பழம் வர பண்ணுங்க. பிரம்மச்சரியம், அப்புறம் சமாதி நிலை, இதை அடையக்கூடிய சாதனைகள் சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, இந்த சாதனம் நித்யாநித்திய வஸ்து விவேகா, இகாமுத்ரார்த்த பலபோகா, சமாதி சத்த சம்பத்தி, முமுட்சுத்துவம் போன்ற சாதனங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே அத்த பிராமணர்கள், ஏ த்விஜாகா, அப்படிப்பட்ட இவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள்லாம் யார் தெரியுமா? தே துர்தர்ஷாஹா, துர்தர்ஷாஹா இல்லையா, அவர்கள் இன்வின்சிபிளான பீப்புள், ஸ்ட்ராங் பீப்புள் அவர்கள் தான். அவர்கள் அஜேயஹா, அவர்களை யாரும் வெல்ல முடியாது. இப்படிப்பட்ட பிராமணர்களை யாரால ஜெயிக்க முடியும்? அப்படிப்பட்டவள் துஷ்பிரகம்பியா இல்லையா, அவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய பாலிசியிலிருந்து விட்டு கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் நீ சபலத்தை எல்லாம் உண்டாக்க முடியாது, பணத்தை காமிச்சு அவர்களுக்கு சபலத்தை உண்டு பண்ண முடியாது. இந்த வேதாந்திகளை அவர்கள் நன்றாக புரிந்தவர்கள், இந்த உலகத்தையும் வேத தத்துவங்களையும் புரிந்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் துஷ்பிரகம்பியாக, இவர்கள் ஒரு நாள் விசலிதா அப்படின்னு அர்த்தம், ஒரு நாளும் இந்த சலனத்துக்கு உள்ளாக மாட்டார்கள், சாப்பல்யத்துக்கு உள்ளாக மாட்டார்கள். எதனால? வித்யாது இல்லையா, ஏன் அவர்கள் படித்த வேதாந்தம் தான் எனக்கு அவர்களுக்கு நல்லா தெரியும். அந்த வேப்படி பிறக்கக்கூடிய பிராமணர்கள் தனும் இல்லையா பிரம்மஸ்வரூப பூதாம் வித்யாம், இப்படி பிரம்மஸ்வரூபத்தை நன்றாக அறிந்த அவர்கள் என்னவாக ஆகிறார்கள்? அவர்களே பிரம்ம தனுவாக, தனு அப்படின்னா உடம்பு, பாடி, எம்பாடிமெண்ட் ஆஃப் பிரம்மனாகவே அவர்கள் இருக்கிற காரணத்தினால் அப்படின்னு யோகிகளை அவர்கள் பண்ணார்கள் அப்படின்னு சொன்னார்கள் இல்லையா. அநாட்யா மானுஷே வித்தே ஆத்யா வேதேஷு ஏ த்விஜாஹ தே துர்தர்ஷாஹ துஷ்பிரகம்பியாஹ வித்யாத் தான் பிரம்மணஸ்தனும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி சொன்னார். இதற்கப்புறம் பிரம்மத்துவனுடைய மகிமையை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றார்? ஸ்விஷ்டகிருத்து இல்லையா, நாமெல்லாம் அக்னிஹோத்திரம் பண்ணும் பொழுது, உபாசனம் பண்ணும் பொழுதுன்னா அக்னேயே ஸ்வாஹா அப்படின்னு, அக்னேயே ஸ்விஷ்டகிருத்தே ஸ்வாஹா அப்படின்னு, ஸ்விஷ்டகிருத்து அப்படின்னு ஒரு தேவத்தை இருக்காது இல்லையா. சர்வானே அக்னியாதீனே ஸ்விஷ்டகிருதா அப்படின்னாக்கா சுஷ்டும் இஷ்டம் குர்வந்தி, அப்படியே சுஷ்டம் குர்வந்தி ஸ்விஷ்டகிருத்து அப்படின்னு. இந்த ஸ்விஷ்டகிருத்து போன்றவர்கள்லாம் இருக்கார்கள் இல்லையா, தேவர்கள்லாம், அவர்கள் எல்லாருக்கும் எல்லாரும் யாகம் பண்ணுகிறார்கள். யார் யாரெல்லாம் யாகம் பண்ணுகிறார்களோ, யார் யாரெல்லாம் அக்னிஹோத்திராதிகள் பண்றார்களோ அவளுக்கெல்லாம் இந்த ஸ்விஷ்டகிருத்து என்ற தேவதையானவர் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் இல்லையா. பெயர்பட்ட தேவதையும் இந்த ஞானியோட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை சார். தேவான் வித்யான் யா இஹ கஷ்டன ந சமானஹா பிராமணஸ்ய, அப்படிப்பட்டவன் இந்த வேதாந்தத்தை அறிந்த பிராமணனுக்கு சமமானவன் கிடையாது அப்படின்னு சொல்ல போறது. இதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.